எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாருமே பார்க்குறேன். ஜென்ஸி, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதுல வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகில்ல வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும் வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்றதா இல்லை பெரிய படம் சொல்றதான்னு தெரியல. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசா பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டிருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவாரு. ஆனா இந்த படத்தை ஃபுல்லா ஷேப்பா கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க. அதனால வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. என்டையர்லி தி காஸ்ட் அண்ட் க்ரூ, சாபு நேஷனல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போதான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் ஆகி இன்னும் நல்லா வந்திருக்குன்ற படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டரா பண்ணணும், இன்னும் பெட்டரா பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்துல பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போறீங்க. அதனால எனக்கு சில வெல்விஷர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனா வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆகுது கரூர்ல இருந்து பாக்யராஜன் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ், இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்தது வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் வந்து நாங்கெல்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க தான் இதை பிளேஸ் பண்ண போறது. இதை எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்கன்றது உங்க கையில இருக்கு. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால ஐ ரிக்வெஸ்ட் this generation, the previous generation, all the influencers, twitters, படம் பார்த்துட்டு give you honest comments. ஒரு நல்ல தரமான படம். கே ஸ்கொயர்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்க தான் வகுக்க போறீங்க. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என்ன மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேப்ல இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச். நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அது அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் உங்களுக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா சாருக்கு தான். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிட்டு செகண்ட் செட்டிங் போனோம், சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் செட்டிங் போனோம், அப்போவே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லையும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்த தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்லா
அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் சார். ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாண்டோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், ஆனால் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வி நீட் டு யூஸ் இட் சர்டன் டைம். ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. வி நீட் டு கான்சென்ட்ரேட், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறைய இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாண்டோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல, நிற்க தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட காரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோட சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறைய பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஸோ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்திச்சு உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நிதின் சத்யானு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டரி கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவரு ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணாரு. இப்போ வரைக்குமே கோஆர்டினேட் உங்க எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அதே அந்த கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நித்தின் அண்ணன், தேங்க்யூ அண்ணன், அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அதில் நானும் நித்தின் அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது, சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு பரவாயில்ல, நீங்க படம் பார்த்து சொல்லிருங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சாரு, சில ஃபுட்டேஜஸ் காமிச்சாரு. ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸ்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, சில இடங்கள்ல வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார், தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்கு. அவங்களோட நிறத்தில் இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க்யூ. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேட்டான்னு தெரியல, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்கு. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்தில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. தேங்க்யூ பிரீத்தி, இன்னைக்கு அவங்களால வர முடியல, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா அழகா வந்திருக்கு, தேங்க்யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள் மாஸ்டர் சொல்லி, இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்கு, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் for the music video. Thank you master. Shankar master, thank you so much. அவரோட ஒரு பாட்லேயும் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. தேங்க்யூ மாஸ்டர், அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட்
ஸோ இந்த வேலையில் K2 சினிமாஸ்க்கும் நிறம் டீம் என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிரவஸ்தி, சாரி பிரவஸ்தி, உங்களோட வாய்ஸ் கேட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. ஸோ இந்த வேலையில ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பா போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜா இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்க எல்லாரும் தான், நீங்க எல்லாருமே தான். ஸோ நீங்க போய் சேர்க்கிற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில இந்த நிறம் படம் கண்டிப்பா நிற்கும்னு நம்புறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்டு ப்ரொடக்ஷன் வந்திருக்க K2 சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்கு. அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை. நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ரால எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா வந்த போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே, வேற ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்பவுமே ஜென்ரல் வாட்ச்ல ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூட் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் த்ரில்லர் இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரர் நான் வந்து விரும்பி பார்க்கறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தா அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் இப்போ இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதுல நிறம் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதுல நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்க நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ், பீங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ள வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதுல சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேற இன்டர்நெட் மொழிகள் தான் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். வானம் இருக்கு, சிறகடித்து பாருங்க. அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடிச்ச பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோரியோகிராஃபர்ஸ் நிச்சயமா இந்த படத்துல இந்த நூதன சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ண சார், ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்றோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப கிளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்றாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், எப்பவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது வந்து
என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ற கலைஞர்களோட அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேல வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புறேன் நான் இத்தனை வருஷமா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில வைக்கும் போது, இது உங்க பாட்டு, இதுல உங்க பேர் தான் வரப்போகுது, இது உங்க பாடல், இது நீங்க தான் பாட போறீங்க, இது உங்க பேர் தான் தாங்க போகுது, நீங்க அதுக்கு உண்மையா இருந்துருக்குங்க மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதுல பக்கம் பக்கமா நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்ல விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டுல வரப்போகுது, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டுல வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்க வந்து அழகா அதை வந்து கோர்த்து கொடுங்க. இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படிதான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பா யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒண்ணு கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேகா சார்ட்ட அதை வந்து சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல இருந்து ஒண்ணு இங்க 2 இங்க 2ன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ள போடும்போது அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியா வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுல ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேற யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் தினமா நம்புறேன் நான். ஸோ அதனால விவேக் அவர்கள்ட்ட வந்து எப்பவுமே அதுதான் சொல்றேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமா எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பா எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமா நிறைய பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்கு. அண்ட் ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டைரக்டர்ஸோடய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆக்கி கொடுப்பாங்க. சில சில பேர் வந்து இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ் தான் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பாரு, அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவாரு, கரெக்டாக டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியா 25 26 இயர்ஸ் 26 இயர்ஸா ஒருத்தர் லிரிசிஸ்டா இங்க இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சாம் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் பட் ரியலி என்ஜாய்ட் யுவர் ஸ்பீச் அண்ட் ஐ என்ஜாய்ட் யுவர் ஒர்க் ஆல்சோ இன் த ஃபிலிம். My wishes to you. You have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice. And I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்க நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படிதான் திரைப்படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு ஒர்க் செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். ஏதோ எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர், இட் வாஸ் ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தினோண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போ ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Press மீடியாக்கு வணக்கம். I want to thanks to Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க, லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லை இல்லைங்க அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம் கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று.
அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளவு நாள் சினிமாவுக்கு டைட்டிலா வைக்காம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான். ஆப்பிரிக்கால இருக்கிறவன்லாம் வெள்ளையா இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்க ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் நல்லவனா இருப்பான், வெள்ளையா இருக்கிறவன் ஏமாத்த மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டதுதான். இந்த நிற உலகத்தை வந்து தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்கா வானம்னு இந்திரன் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா காக்கைகளை பத்தி இருக்கும். அவனுக்கு கருப்பா இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்தை நாம பார்க்கிறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா நிறம் நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று பாவிஜி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்துல நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரியா மாமா வரியா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல அவருடைய வீடு இருந்த காலத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க அம்மா பாசமா என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்னாலும் சரி, ஜிங்கனமணி எப்ப மாமா ட்ரீட்டு, மதுராஜ் எல்லாம் மச்சானாண்டி, அப்படி தொடர்ச்சியா அவரோட எங்க மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியா அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளவு அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துல அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு. லிரிசிஸ்டுக்கும் அப்படிதான். ஒரு சாய்ஸ்க்கு மேல வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேல நீங்க எழுத வேணாம்பாரு. நாங்க வந்து அதிகமா ஆப்ஷன் கொடுத்து அதுல 2-3 திருத்தி மாத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வெகுளிதா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம். அதை ரெக்கார்ட் பண்ணவரை அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு. சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு. அவர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு மெச்சூர் டைரக்டர் பண்ற ஒரு படத்துக்கான அத்தனை அறிவுரைகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல தயாரிப்பாளர் அவர்கள் அவருக்கு அதே போல முகேன் ராவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இந்திய தமிழை கற்றுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பாக்குறேன். அதுல முகேன் ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்காரு. அதே போல கதாநாயகி மற்றும் இங்க இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.